சட்டமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக காட்டப்படும் ரூபாய் 10 லட்சம் கோடி நேரடி அரசு கடன், மாநிலத்தின் பொதுத்துறை நிறுவனங்கள் சுமக்கும் ரூபாய் 3,18,176 கோடி கடன்களையும் சேர்க்க வேண்டும். அதில் மின் விநியோக துறையின் கடன் ரூபாய் 1.7 லட்சம் கோடி, மின் உற்பத்தி துறையின் கடன் 1.3 லட்சம் கோடி, மின் பரிமாற்ற துறையின் கடன் ரூபாய் 31,000 கோடி, போக்குவரத்து கழகங்களின் கடன் ரூபாய் 44,000 கோடி. இது இல்லாமல் நுகர்பொருள் வணிக கழகத்தின் கடன் ரூபாய் 27,000 கோடி ஆகவே அடங்கி இருக்கின்றன. இதனுடன் குடிநீர் வாரியங்களில் ரூபாய் 7,776 கோடி குவிந்து இழப்புகளையும் சேர்க்க வேண்டும். மேலும் அரசின் உத்தரவாத பொறுப்புகள் கேரண்டிஸ் 65,659 கோடியில் இருந்து ரூபாய் 1,79,782 கோடியாக, அதாவது கிட்டத்தட்ட 3 மடங்கு உயர்ந்துள்ளன. இந்த அனைத்தும் சேர்த்து பார்த்தால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு சுமார் 13.18 லட்சம் கோடி ஆகிறது. இந்த பெரிய வித்தியாசம் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் வழக்கமான பட்ஜெட் ஆவணங்களில் முழுமையாக தெரிவதில்லை. அந்த மறைமுக தன்மையை முடிவுக்கு கொண்டு வந்து மாநிலத்தின் உண்மையான நிதிநிலையை வெளிப்படையாக மக்களுக்கும் சட்டமன்றத்திற்கும் முன்வைப்பதற்காக இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது.